என்னதான் கடையில் கொண்டு போய் காசு கொடுத்து காய்கறி பொருளை வாங்கிட்டு வந்தா கூட நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற 1-2 காய் வச்சு சமைச்சா கூட அந்த சமையலுமே ஒரு தனி சமையல் தான். அதோட டேஸ்ட்டுமே ஒரு தனி ரகம் தாங்க. எப்பயுமே நீங்கள் கடையில் தான் காசு கொடுத்து காய்கறி வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வீட்டில் வந்து செடி வச்சு அதுலேருந்து வர்ற காயை வந்து சமைச்சு பாருங்க. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும், அவ்வளோ நிறைவாகவும் இருக்கும். அம்மா வீட்டு அலையில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. அதுக்கு அடியில் ஒரு பாவச்செடி வந்து அந்த கொய்யா மரத்தையே ஃபுல்லாக நிரப்பிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொத்து கொத்த காய் சூப்பராக வச்சுருக்கு. நம்ம விதை போட்டு வளர்த்தா கூட அந்த அளவுக்கு காய் வந்திருக்காது. அது தப்பு செடி ரொம்பவே அழகாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. காயை பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்ம வீட்டு தோட்டம் தான் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, இது அம்மா வீட்டு தோட்டம். அதெல்லாம் இருக்கட்டும் சிஸ்டர், நீங்கள்லாம் ஊருக்கு போயிருக்கீங்க, வேர் இஸ் த கண்ணா அண்ணா அப்படின்னு ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு, அதனால அவருக்கு வர முடியல. அது இல்லாமல் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பொங்கல் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல. சரி நீங்களாச்சும் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாரு. எங்களோட விருப்பத்துக்கேற்ப ஊருக்கு வந்தாச்சுங்க.